நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஓகே, இன்னைக்கு தலைப்பு என்னங்க? நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. உண்மையாக இந்த மாதிரி தலைப்பு செலக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம கணேசன் ஐயாவுக்கு நிகர் கணேசன் ஐயா தான். ஏன்னா தலைப்பு வந்துங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாதாரணமாக இது ஒரு கலை. நான் நினைப்பேன், நான் இங்கே அடிக்கடி எனக்கு யூடியூப்லாம் வரும் இங்கே நடக்கிற ஸ்பீச் பற்றியெல்லாம். தலைப்பு பார்த்தோன்னா இந்த வடிவேலு சொன்ன மாதிரி ஐயா தான் ரூம் போட்டு யோசனை பண்ணுவாரோ அப்படின்லாம் எனக்கு தோணும். ஏன்னா அவ்வளோ அற்புதமான தலைப்புகள். உங்களுக்கு இப்போ ஒரு படம் பார்க்க போகிறோம். இப்போ அந்த படத்தோட தலைப்பு வச்சுட்டு எத்தனை பேர் அந்த படத்தை பார்க்க போகிறோம்? ஓகேங்களா? அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம்? உள்ளே வந்து உட்காந்துக்கிறோம். அப்போ நம்ம உள்ள சரக்கு எப்படி இருந்தாலும் அந்த தலைப்பு நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி. அப்போ நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. சரி, யோகம் சொல்கிறோம்ல, யோகக்காரனப்பா அவனுக்கு நல்ல யோகம். அப்போ யோகம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லாங்க? அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லாங்களா? அதிர்ஷ்டம். இப்போ அதிர்ஷ்டம் அப்படின்னா அது இஷ்டம். அதிர்ஷ்டம்னா அது இஷ்டம். அப்போ தானாக வர்றத நமக்கு என்னங்க? அதிர்ஷ்டம். அப்போ யோகம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்து கிடைக்கிறல, எதிர்பாராமல் கிடைக்கிது பார்த்தீங்களா? அதுதான் யோகம். ஒருத்தர் எதிர்பாராமல் இருக்கிற சமயத்தில் அவருக்கு அவர் மனசையும் உடம்பையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்துன்னு வச்சுங்க, அதுதான் அவருக்கு யோகம். சரி, இப்போ நம்மளாம் மனிதர்களாக பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம வாழணுங்கிறதுக்காக பிறந்தங்களா அல்லது பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக வாழ்ந்துட்டுருக்குறோமா? பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் வாழ்கிறோம். ஓகேங்களா? பிறந்துட்டோம், வாழ்ந்தாகணும் அப்படின்னு அப்படியே வாழ்க்கை பயணத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். சரி, இப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லோருக்கும் மன நிறைவா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருக்கா? பெரிய கேள்விக்குறி தான். அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்னா, வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் பிரச்சனைங்க, எனக்கு மட்டும்தான் நிம்மதியே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். சொல்லுவாங்க, வாழ்க்கை என்றாலே 1000 பிரச்சனைகள். அப்போ பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை, தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை நாம் என்ன நினச்சிக்கிறோம்? இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இதற்கு தீர்வு இல்லாமையே போயிடுது. அப்போ அந்த மனிதனாக பிறந்துட்டு அப்படின்னாவே நம்ம எதையும் நோக்கி என்னோட வாழ்க்கை பயணம் ஓடிட்டே தான் இருக்குது. எதை நோக்கியே போகிறோம், எதை நோக்கி ஏதோ ஒன்று தேடி 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 ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஓடி போய் திரும்பி பார்க்குறப்ப அந்த வாழ்க்கையை வாழாமல் நம்ம செத்து போயிடும். எதை நோக்கி ஏதோ ஒரு குறிப்பிட்ட கால வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? பொருளாதாரம் தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி அந்த பொருளாதாரத்தை தேடி தேடி ஓடிட்டு இருக்கிறோம். ஓடுறோம், வாழ்க்கையோட என்ன பண்ணுறோங்க? அந்த உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தை இழந்து எதையோ தேடி ஓடுறோம், தேடுறோம், சம்பாதிக்கிறோம். திரும்ப அந்த சம்பாரித்த பணத்தையெல்லாம் இந்த உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக திரும்ப என்ன பண்ணுறோம்? செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு நடந்துட்டு இருக்கிறோம். இவ்வளோதாங்க வாழ்க்கை. கொஞ்ச நாளாக உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துகிட்டு ஓடுறோம், இந்த உடல் ஆரோக்கியத்தை மீட்டுவதற்காக திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் வாழ்க்கையா? அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு என்ன வாழவே தெரியல. கடவுள் நம்மளையெல்லாம் 6வது அறிவு படைத்த மனிதனா படைச்சிட்டான். 5 அறிவோடு நின்றுக்கலாமில்ல, அல்லது நமக்கு மேலே 7வது அறிவு அவனை படைச்சிருக்கலாமில்ல. ஏன் நம்மளோட ஸ்டாப் பண்ணிட்டான்? இயற்கை என்னும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் இந்த மனிதன். அப்போ நம்மளோட நிறுத்திட்டான் அப்படின்னா அவனுக்கு நிறைவு. ஓகே, ஏன்? தன்னைத்தானே ரசிப்பதற்காகவும் தன்னை அறிவதற்காகவும் படைக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் மனிதன். அப்போ அந்த வாழ்வின் நோக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோமா? இன்னும் நிறைய பேர்த்துக்கு நம்ம வாழ்க்கையோட நோக்கமே என்னன்னு தெரியல. நம்மளுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுங்களா? ஜாலியாக இருக்கணுங்க, நிறைய பணம் சம்பாதிக்கணும், கஷ்டமே படக்கூடாது. இதுதான் நம்ம எல்லாத்தோட நோக்கமாக இருக்குது.
அப்போ நான் வேலைக்கே போகக்கூடாது, காசு வந்துக்கிட்டே இருக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அப்போ இதுதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு முரணாக ஏதாவது வரப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, அதுவே சிக்கலாகவும் துன்பமாகவும் கவலையாகவும் நம்மளுக்கு வந்துடுது. அப்போ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மக்கள் 2 இடத்துக்கு அதிகமாக போயிட்டுருக்குறோம். ஒன்று ஹாஸ்பிட்டல், இன்னொன்றுங்க கோயில். ஏன்னா ஒன்று உடல் சார்ந்த பிரச்சனைக்காக ஓடுறோம், இன்னொன்று மனம் சார்ந்த பிரச்சனைக்காக ஓடிட்டுருக்குறோம். அப்போ நம்ம பாருங்கள், நமக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நாம் ஒருத்தர் சொல்லுவாங்க, ஏங்க இந்த கோயிலுக்கு போக வேணாம், இன்னொரு கோயிலுக்கு போங்க, அங்கே போனீங்கன்னா உங்கள் கோரிக்கையை அந்த கடவுள் உடனே நிறைவேற்றுவார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளையே மாற்றிக்குவோம். இப்போ ஒரு வாஸ்துக்காரர் வராரு, நம்ம வீட்டுக்கு வராரு, நம்ம வீட்டில் எங்க இது கொஞ்சம் சரியில்லை, இந்த வீட்டில் கொஞ்சம் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் வாஸ்து சரியில்லை, கொஞ்சம் வீட்டெல்லாம் மாற்றணும் அப்படிம்பாரு. நாம் என்ன பண்ணுறோம், இந்த வாடகை வீடாக இருந்தால் இந்த வீட்டுக்கு காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு ஓடி போயிடலாம், சொந்த வீடாக இருந்தால் அதுக்குண்டான முயற்சி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் சாமியை மாத்திரம், வீட்டை மாத்திரம், என்னைக்காவது ஒரு இடத்துல நம்மளை நாம மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வருதுங்களா? நம்மளை நாம் மாற்றிக்கொள்ளும் வரை சிக்கல்களும் தீர்வதில்லை, பிரச்சனைகளும் தீர்வதில்லை, சிக்கல்களும் தீர்வதில்லை. அதான் சாமிஜி சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா பொருள்களை தேடி தான் ஓடிட்டு இருக்கிறோம். அந்த பொருட்களோட எண்ணிக்கை கூட 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 என்ன ஆகுதுங்க, நமக்கு மன அமைதி கெட்டு போயிடும். அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக சுதந்திரம் கெட்டு போகுதுங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி உடல் மனம் உயிர் இந்த 3ம் இணைந்தது தான் ஒரு மனிதன். அப்போ யோகம், அப்போ யோகக்காரன் சொல்கிறோம், அதிர்ஷ்டசாலின்னு சொல்கிறோம். அப்போ யோகம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னங்க, இணைதல். எதை தாங்க சேர்க்கறது? அப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது, மனம் இருக்குது. இந்த 3ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கணும், இணைக்கணும். இந்த 3ம் பாருங்கள் நவகிரகம் மாதிரி, ஒன்று இந்த திசையில் போனால் ஒன்று இந்த திசையில் போகும். இப்போ எல்லாத்துக்கும் உடம்பு இங்கே உட்காந்துட்டு இருக்குது, மனசு எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருச்சா? இப்போ நம்ம பெண்கள் சைடு எடுத்துக்குங்க, நைட்டு மாவு இருக்குது, போய் தோசை ஊற்றலாமா, இட்லி ஊற்றலாமா, இந்த சட்னி அரைக்கலாமா, அந்த சட்னி அரைக்கலாமா, அல்லது மாவில்லை உப்புமா செய்யலாமா, அந்த மனுஷன் திம்பாரா, அப்படியே அந்த மனம் என்ன ஆகுதுங்க, அப்படியே கிச்சன் பக்கம் போயிடுச்சு சமையல் செய்யறதுக்கு. இவங்களுக்கு நாளைக்கு மண்டே ஆஃபீஸ் போகணும், அப்படியே உடனே அது அவங்க ஆஃபீஸ் பக்கம் போயிடுச்சு. அப்போ உடல் ஒரு பக்கம் இருந்தாலும் மனம் என்ன ஆகுதுங்க, அந்த உடலோடு இணைஞ்சு இல்லை, அந்த உடலோடு இணையக்கூடிய யோகம் இல்லாதனால என்ன ஆகுது, மனம் அது ஒரு பாட்டு போயிட்டு இருக்குது. அப்போ இந்த உடலுக்குன்னு ஒரு வேகம் இருக்குது, உயிருக்குன்னு ஒரு வேகம் இருக்குது, மனதிற்குன்னு ஒரு வேகம் இருக்குது. அப்போ உடலோட வேகம் கொஞ்சம் குறைவு தான், அதுக்கடுத்து உயிரோட வேகம் கொஞ்சம் உடலோட வேகத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மனதோட வேகத்துக்கு எல்லையே இல்லைங்க, எங்கே நினச்சாலும் அங்கே போய் நிற்கும் மனம். சூரியன் நினைச்சுன்னு சூரியனுக்கு போய் நிற்கும், சந்திரன் நினைச்சுன்னு சந்திரனுக்கு போகும், எங்கே நினைச்சாலும் சேட்டலைட்டு கூட விட முடியாத இடத்துக்குலாம் மனம் போய் நிற்கும். அப்படிப்பட்ட அந்த மனதோட வேகம் அளப்பரியது. அப்போ இந்த உடல் ஒரு பக்கம் அப்படியே ஒரு ட்ராக்கில் இருக்குது, அது இருக்கக்கூடிய உயிர் ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருக்குது, மனம் ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருக்குது. இந்த 3 தனித்தனியே இருக்கிறதுனால தான் நமக்கு யோகம் இல்லாமல் போகுது. சொல்கிறோம், எனக்கெல்லாம் ராசியே இல்லைப்பா, எனக்கெல்லாம் டைமே சரியில்லை, உடனே கடவுளை தான் போய் என்ன பண்ணுற, திட்டுறோம். இந்த கடவுளுக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறாரு அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளை போய் நொந்துக்கிறோம். அப்போ இந்த இணைதல் யோகம் அப்படின்னாவே அதுக்கு பேர் இணைதல் தாங்க. அந்த யோகம் இணைப்பு நல்லா இருந்ததுன்னா, அப்போ நல்ல நேரம் வந்துச்சுன்னா யோகம் வந்துவிடும். சரி, எதுக்கு நல்ல நேரம்? நேரத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் ஏதாவது இருக்குதா? நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. அப்போ நேரம் எப்போ வரும்? என்னைக்கு நாம் இந்த வேதாத்ரி மகரிஷி அப்படிங்கிற குரு இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தோமோ அந்த நேரமே நமக்கு நல்ல நேரம், அன்னைக்கு நம்மளுக்கு யோகம் வந்துருச்சு. அவ்வளோதான். இங்கே வந்துட்டீங்களா, எல்லாம் அங்கங்கே ஒவ்வொரு ட்ராக்ல இருக்கக்கூடிய உடம்பு உயிர் மனசு 3 என்ன பண்ணிக்கிறோம், இணைக்கிறோம். ஆனால் இந்த மனம் பார்த்தீங்கன்னா இங்கே வராமல் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, யோகம் கிடையாது. அப்போ ஏதோ ஒன்று நம்ம போனதை நினச்சி கவலைப்படுறோம், நாளைக்கு வரப்போகிறத நினச்சும் கவலைப்படுவோம். மனிதன் பார்த்தீங்கன்னா
ஒன்றா கடந்த காலத்தில் வாழ்வான், அல்லது எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படுவான் அல்லது பயப்படுவான். இப்போ ப்ரெசண்ட் இந்த நிழல் காலத்தில் வாழ்வதே இல்லை. இறந்த காலம் என்பது உடைந்து போன பானை, நிழல் காலம் என்பது கையில் இருக்கும் வீணை, எதிர்காலம் என்பது மதில் மேல் பூனை. இப்போ இறந்த காலம் அது உடஞ்சி போன பானை, அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா? போனது போனது தான். ஐயோ உடஞ்சிருச்சேன்னு கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் போனதை நினச்சி இழந்ததை நினச்சி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கவலைப்பட்டே நம்ம என்ன பண்ணுறோம்? வாழ்க்கையிலேயே போராடிட்டு இருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்குமே? மதில் மேல் பூனை, அந்த பூனை இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமா, அல்லது அப்படியே உட்காந்துட்டு இருக்குமா? அது என்னவோ இருந்துட்டு போயிட்டு போகுது. அதை பற்றியே நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கணும். இப்போ இந்த ப்ரெசண்ட் இந்த நிழல் காலம் கையில் இருக்கும் வீணை, இது எப்படி வேணாலும் மீட்டிக்கலாம். வீணை இப்போ நம்ம கையில் இருக்குது. அப்போ நல்லா மீட்டி 7 ஸ்வரங்களாகவும் மீட்டிக்கலாம், அல்லது 7.5 இழுத்து விட்டுக்கலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ மனிதன் என்ன பண்ணணுங்க? அந்தந்த செகண்ட் அந்தந்த சனம் வாழ்ந்து கொண்டே இருக்கணும். இந்த நிழல் காலம் மட்டும்தான் நிஜம். நாளைக்கு இருப்புமா தெரியாது. ஆனால் நாம் ஒரு கணக்கு போட்டு போய் படுப்போம். நான் அடுத்த வாரம் இதை பண்ணணும், அடுத்த வருஷம் இதை பண்ணணும், 10 வருஷம் கழிச்சு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பையனை அப்படி படுக்க வைக்கணும், பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், கொள்ளு பேரனை பார்க்கணும், எள்ளு பேரனை பார்க்கணும். அப்பா நடக்குமா? ஆனால் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த எதிர்காலம் அப்படிங்கிறது நிலை இல்லாதது. இறந்த காலமும் கடந்து போனது, அதுவும் பிரயோஜனம் இல்லை. நிழல் காலத்தில் நம்ம வாழ பழகிக்கணும். அப்போ நிழல் காலத்தில் வாழ பழகிக்கணும். இன்னைக்கு கொடுத்து தான் நிஜம். கடவுள் இன்னைக்கு கொடுத்துருக்குறானா? இந்த சண்டே ஜூன் 30ஆம் தேதி இன்னைக்கு தான் இது நிஜம். நாளைக்கு மண்டே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதாவது வாழ்க்கையினாவே நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை கண்ணதாசன் ஒரு பாட்டு பாருங்க. அதாவது மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையே நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, கவலைப்பட்டு நின்னா அது ஓடிடுமா? எங்கேயும் போகாது. நம்ம கொண்டு வந்தது நம்மகிட்டயே தான் இருக்கும். அப்போ வாசல்கள் தோறும் பிரச்சனை தாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப தான் அன்னைக்கு அந்த சிக்கல் உருவாயிருது, கவலை வந்துடுது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் எனக்கு மட்டும் இப்படி? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க? நாம் அடுத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணி வாழ என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நமக்குள்ள வருது சிக்கல் பிரச்சனை எல்லாமே. அப்போ என்னங்கிறாங்கன்னா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடும். நமக்கு கீழ் இருக்கிறதும் எத்தனையோ பேருங்க. இப்போ பிளாட்பாரத்தில் இருக்கிறவனுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க மேலே ஆசை, அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவனுக்கு சொந்த வீடு கட்டி வாழணும்னு ஆசை, அந்த சொந்த வீடு கட்டி இருக்கிறவனுக்கு இதை விட பெரிய பங்களா கட்டுற வேணும்னு ஒரு ஆசை வந்துடுது. இப்படி தான் அந்த நம்மளுடைய ஆசைகள் நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சைக்கிளில் போகிறவனுக்கு பைக்கில் போகிற மேலே ஆசை, பைக்கில் போகிறவனுக்கு காரில் போகிற மேலே ஆசை, காரில் போகிறவனுக்கு கொஞ்சம் நல்லா நியூ மாடலாக கொஞ்சம் காஸ்ட்லியெல்லாம் காரில் போகணும், சொகுசு காரில் போகணும்னு ஆசை வந்துடுது. அந்த காரில் போய் இருக்கணும்னு கேட்டு பாருங்க, அவனுக்கு உடம்புல 1008 வியாதி வந்திருக்கும். டாக்டர் என்ன பண்ணுவார்? நீங்கள் டெய்லி சைக்கிளில் போங்க அப்படிமா. அவன் உட்காந்துட்டு சைக்கிளில் போகிறவனை பார்த்து ஆசைப்படுவான். சார் பரவாயில்ல, இப்போ ஜாலியாக சந்தோஷமாக சைக்கிளில் போகிறான் பாரு. அப்போ அவனுக்கு என்ன ஆகுதுங்க? சைக்கிளில் போகிற மேலே ஆசை வந்துடுது. அப்போ வாழ்க்கை ஒரு வட்டம். இப்படி தான் அந்த ஆசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது அளவே இல்லை, அப்படியே ஒன்று விட்டு போயிட்டே இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது இறந்த காலத்தை நினச்சி கவலையும் படக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்குமோ அதை விட்டுருங்க. இவ்வளோ நாள் என்னை படைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இறைவனால் நாளை என்னை வழிநடத்த தெரியாதா? அல்லது நான் தான் என் வாழ்க்கையை நான் வழி நடத்திட்டு இருக்கிறேன்னா? மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவானா? ஊற்ற மாட்டானா? நிச்சயம் ஊற்றுவான். அந்த நம்பிக்கை இருந்தால் போதும். ஓகேங்களா? அப்போ நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையானதெல்லாம் முன்னாடியே இந்த சமுதாயத்தில் படைச்சிட்டு நம்மளை படைக்கவே வச்சான், நம்மளை பிறக்கவே வச்சான். அப்போ ஏன் நம்ம கவலைப்பட்டுக்கணும்?
அல்லது நான் வர்றப்பே ஏதாவது நான் ஒரு 100 வருஷம் இந்த பூமியில் வாழ்வோம்ப்பா, எனக்கு இந்த 100 வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் நானே கொண்டு வரேன்னு எல்லாம் கொண்டு வரமா? பிறக்கும்போது எதுவும் கொண்டு வந்ததில்லை, இறந்த பின்னாடி எதுவும் கொண்டு போக போகிறதும் இல்லை. ஆனால் வாழும் காலத்தில் ஏதாவது நம்ம தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனால் வாழும் காலத்தில் எதையோ தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம்ல. அப்போ மனிதன் செத்து போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சே சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறான். தெரியுது இதெல்லாம் நம்ம அனுபவிக்க மாட்டோம்னு தெரியுது, ஆனால் சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்? எனக்கு அப்புறம் என் பையனுக்கு அப்புறம் கொள்ளு பேரனுக்கு, அப்புறம் கொள்ளு பேரனுக்கு, எள்ளு பேரனுக்கு. அவன் அனுபவிப்பானா? தெரியாது, நீயே அனுபவிக்கலை. அப்போ இப்படி தான் நாம் அதை அனுபவிக்கவும் மாட்டோம். நம்ம இதை எதுவுமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க, நிறையா சொத்துக்களை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ சொத்துக்கள் சேர சேர நிம்மதி போய்கிட்டே இருக்குதுங்க. அப்போ அந்த யோகம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த உடல், உயிர், மனம் இந்த 3ம் ஒன்றுக்கு இணைதல் வேண்டும். யோகம்னாவே இணைதல் தாங்க. எல்லாம் இணைஞ்சு வந்தால் தான் அது யோகம். அப்போ இணைதல்ங்கிறாங்க, ஒன்று சேர்க்கணுங்கிறாங்க, அதாவது ஒருநிலைப்படுத்துதல்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் ஒருநிலைப்படுத்துறது? அப்போ இந்த உடலையும் உயிரையும் மனதையும் இந்த தனி மனிதனையும் இந்த சமுதாயத்தையும் தனி மனிதனுக்கும் இயற்கையும் இந்த 4 வகையில் இணைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் இணைச்சோம்னா தான் அது யோகம். அப்போ யோகம் அப்படின்னா இது உடல் யோகம். நம்ம ஃபஸ்ட்டு உடல் யோகத்தை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாரும் நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இது வரைக்கும் நான் போனதே இல்லைங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுங்களா? நிச்சயமாக இல்லை. அப்போ உடல் எல்லாத்துக்கும் என்னாச்சுங்க, உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு. அப்போ உடலுக்கு உண்டான யோகம் நம்மகிட்ட இல்லாமல் போச்சு. அப்போ அந்த உடல் அப்படிங்கிறது சும்மா சாதாரண இந்த பருவுடல் அப்படிங்கிற நம்ம எதைங்க சொல்கிறோம்? பருவுடலுங்கிறது பல செல்களாக நமக்குள்ள உடம்புக்குள்ள இருக்குது. அந்த பல செல்கள்லாம் சேர்ந்து ஒரு திசுவாக இருக்குது. அப்போ பல திசுக்கள்லாம் சேர்ந்து ஒரு உறுப்பாக இருக்குது. பல உறுப்புகள் சேர்ந்து ஒரு மண்டலமாக இருக்குது. பல மண்டலங்களை சேர்ந்து ஒரு மனிதனாக இருக்கிறோம். இத்தனையும் இருக்குதுங்க நம்ம உடம்புக்குள்ளார. இத்தனையும் அழகாக டிசைன் பண்ணி கடவுள் நம்மளை படைச்சு அனுப்பிச்சிட்டார். ஆனால் இதை பற்றி நம்ம கேர் பண்ணிக்கவே மாட்டோம். நான் என் உடம்பு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணுவேன். அப்புறம் ஏதாவது உடல் நோய் வந்துடும், அப்புறம் ஐயோ அம்மானு புலம்பிகிட்டு இருப்போம். அப்போ அந்த உடலுக்கு உண்டான யோகம் நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, அந்த உடலை இணைக்கக்கூடிய யோகம் நம்மக்கிட்ட இல்லை. அதுதான் அந்த யோகம். அப்படின்னா உடலுக்கு உண்டான யோகம் உடற்பயிற்சி தாங்க. நம்ம மனவளக்கலையில் ஃபஸ்ட்டு அடிப்படை பயிற்சிக்குன்னு சொல்லிட்டு உள்ள வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? உடற்பயிற்சி தான். ஏன்? உடல் ரொம்ப முக்கியம். இதுதான் பிரதான சொத்து. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அவையார் சொன்னாங்க. அப்போ உடம்பால் அழிவார், உயிரால் அழிவார், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் அப்படின்னு திருமூலர் பாடுறாருங்க. அப்போ இந்த உடம்பு கெட்டு போச்சுன்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிரும் கெட்டு போயிடும். இப்போ நம்ம இந்த உடலே இந்த உயிர் தங்கி இருக்கக்கூடிய வாடகை வீடு தான். உயிர் என்னங்க, இந்த உடலை வாடகைக்கு எடுத்துட்டு தங்கி இருக்குது. இந்த உடலை சரியாக மெயின்டைன் பண்ணலைங்க, உயிர் என்ன பண்ணிடும், இந்த வீடு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருந்தால் ஹவுஸ் ஓனரு வீடை சுத்தமாக வச்சுருந்தா தான் நம்மளை கொஞ்ச நாளைக்கு குடி வச்சுருப்பாரு. கொஞ்சம் வீடெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணால் விட்டு பாருங்க, ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிடுவார். அப்போ இந்த வீடு கெட்டு போயிடுது. இதுக்குள்ளே இருக்கிற உயிர் என்ன ஆகுதுங்க, ஆட்டோமேட்டிக்காக காலி பண்ணிட்டு போயிடும். அப்போ இந்த உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த உடற்பயிற்சி வேண்டும். அதுதான் உடல் யோகம். உடல் இருக்கிற அத்தனையும் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் உடற்பயிற்சி. எதெல்லாம் ஒன்று சேர்த்து செய்கிறோம் உடற்பயிற்சியில்? உடற்பயிற்சி செய்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, அப்படியே மனதால் மூச்சை கவனிக்கிறோம். எங்கே உடம்புல அசைவு இருக்குதோ அங்கே கவனிங்கிறாங்க. அப்போ மனம், மூச்சு அதெல்லாம் ஒன்று சேர்ந்து கவனிக்கிறீங்களா, அதுதான் உடல் யோகம். அடுத்து உயிர். இது ரொம்ப முக்கியம். இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வேல்யபிளான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர் தான். இந்த உயிர் மட்டும் இந்த உடம்பு விட்டு போயிடுச்சு, இந்த உடம்புக்கு ஏதாவது மதிப்பு இருக்குதுங்களா? அவ்வளோதான், ஒரே ஒரு வார்த்தை, டெட் பாடி, பிணம். 1 மணி நேரம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளோட இப்போலாம் கொண்டு வரல, அப்படியே வாசலில் போட்டு அப்படியே தூக்கி போட்டுறாங்க. என்னதான் நம்ம பெத்த அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் கட்டினா கணவன் மனைவியாக இருந்தாலும் என்ன பண்ண முடியாதுங்க. இல்லைங்க நான்லாம் வெளியில் அனுப்ப மாட்டேன், அந்த உடம்பு நானே வச்சுருக்க முடியுமா?
நாறிடும். அப்போ அந்த உயிர் என்னைக்கு அம்மா அப்பாவுடைய உயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தது ஒரு உடலாகி நாம் வந்தோமோ அந்த உயிர் ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த உயிரோட ஓட்டம் எப்படி இருக்கணும்? சீராக இருக்கணும். அந்த உயிருக்கு ஒரு இணக்கம் வேணும், அது ஒரு யோகமாக இருக்கணும். அதற்காக தான் காயகல்ப பயிற்சி. அப்போ காயகல்ப பயிற்சி செஞ்சால் அது என்ன ஆகுதுங்க? ஃபஸ்ட்டு நோய் இல்லாமல், இந்த உடல் நோய் இல்லாமல் இருக்கும். இந்த உடம்புல நோய் இல்லாமல் இருந்தால் நீண்ட நாள் வாழலாம். நீண்ட நாள் வாழ்ந்தால் மரணத்தை தள்ளி போடலாம். இவ்வளோதாங்க காயகல்ப பயிற்சி. காயகல்ப பயிற்சி உயிருக்கு உண்டான பயிற்சி ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா உடம்புல நோய் வராது. நோய் வராமல் இருந்தால் நீண்ட நாள் நம்ம வாழலாம். நீண்ட நாள் வாழ்ந்தால் மரணங்கிறது நம்மளுக்கு வருங்களா? வராது, தள்ளி போட்டலாம். அப்படிப்பட்ட உயிர் யோகம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காயகல்ப பயிற்சி தான். சரி, மனம் இதுதான் எப்படி சொல்கிறதுங்க, அடக்க முடியாத ஒன்று. மனதை நம்ம அடக்க முடியுங்களா? அடக்குன்னு நினச்சிங்க வச்சுங்க, பிச்சுக்கிட்டு போகும். உட்காந்து நான் ஆக்னி தவம் பண்ணுறேன், உட்காரு நிற்கிதா? பையன் துரியாதீத தவம் எடுத்தார், இங்கே சொன்னார், அப்படியே மேலே 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 போனார், கடைசியாக மடி இறங்கி வந்தார், மடி துரியத்துக்கு வந்தார். நமக்கு அப்போ தான் ஆக்னியில் ஏதோ ஒன்று சுற்றுற மாதிரி தெரிஞ்சுது. தவத்தை நிறைவு செய்கிறோம், வாழ்க வளமுடன். அவ்வளோதான், நம்ம தவம்லாம் அவ்வளோதாங்க. அப்போ இந்த மனம் பாருங்க, ஏன்னா இந்த 5 புலன்கள் வழியாக ஓடிட்டு இருக்கிற மனதை ஒரே புலனை கவனிக்கணும். அப்போ அந்த மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் யோகம். இது பாருங்க, அதாவது இந்த யோகம் அப்படிங்கிறதுக்கு சித்த விருத்தி நிரோதம் அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. சித்த விருத்தி நிரோதம் யோகம் அப்படிங்கிறதுக்கு. சித்தம்னா மனம், மனதின் செயல்பாடுகளை தடுத்தல். அழகான ஒரு வார்த்தைங்க. அப்போ மனதின் செயல்பாடுகள் என்ன? அது என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்குது நமக்கே தெரியுமில்ல. இந்த தொட்டு, அதாவது சுவைத்து, முகர்ந்து, பார்த்து, கேட்டு, இது வழியே போய்கிட்டே இருக்குதுல்ல. இந்த 5 புலன்கள் வழியே மனம் இயங்கிக்கிட்டே இருக்குது. இந்த 5 வழியே தான் மனிதன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அனுபவிச்சு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த மனதனோட செயல்பாடுகளை தடுக்கக்கூடியதான் யோகம். சித்த விருத்தி நிரோதம், மனதின் செயல்பாடுகளை தடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க பதஞ்சலி யோக சூத்திரத்தில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யோகத்தோட தந்தையை யார் தெரியுங்களா? பதஞ்சலி முனிவர் தான். இவருக்கு முன்னாடி ஹிரணிய கர்ப்பர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தை வடிவமைச்சார்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு சரியான ஆதாரம் இல்லை. ஹிரணிய கர்ப்பர் அப்படிங்கிறவரும் பதஞ்சலி முனிவரும் ஒருவரே அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இன்னும் இது சரியான ஆதாரபூர்வமான விளக்கம் இல்லைங்க. அப்போ யோகம் அப்படின்னாவே இணைத்தல், ஒன்று சேர்தல். எதோட சேர்க்கறது? இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணைக்கிறதான் யோகம். புரியுதுங்களா? இந்த சிற்றறிவை அந்த பேரறிவுடன் இணைக்கிறதான் யோகம். அப்போ அதுக்கெல்லாம் அழகாக நம்ம மகரிஷி ரூட் போட்டு கொடுத்துட்டாருங்களா? இந்த பரமாத்மாவை இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் போய் சேர்க்கணும். இந்த ரெண்டை இணைந்தால் அது யோகம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8 அங்கங்களாக இருக்குதுங்க. யோகம் அப்படின்னு 8 அங்கங்கள். இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரா, தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 அங்கங்களை உள்ளடக்கியதான் யோகம். அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. இயமம்னு என்ன தெரியுங்களா? வேற ஒன்றுமே இல்லைங்க. நம்ம எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஒரு இந்திரிய ஒழுக்கம், நம்ம எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதுதான் இயமம். அப்போ எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? நல்லதை கடைபிடிக்கணும், தேவையில்லாத விட்டுறணும். நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கோபம், போட்டி, பொறாமை, எதெல்லாம் நம்மக்கிட்ட தேவையில்லையோ அதையெல்லாம் விடுறது தான் அதுதான் இயமம். நம்மளை ஃபஸ்ட்டு உடல் ரீதியாக இந்த யோகத்திற்கு தயார்படுத்துவது தான் இயமம். ஓகேங்களா? ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்லிக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போனால் கொஞ்சம் போர் அடிக்கும். ஃபஸ்ட்டு இயமம் அப்படிங்கிறது நம்மளை உடலை தயார்படுத்திக்கிறது. அடுத்தது நியமம். நியமம் அப்படிங்கிறது நாம் எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும், கடைபிடிக்கணும், நமக்கு எதையெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா உண்மை, நேர்மை, இந்த மாதிரி நிறைய தர்மம், நல்ல நல்ல காரியங்களை செஞ்சு நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். யமம் அப்படிங்கிறது தேவையில்லாததில் விட்டுறணும், நம்மக்கிட்ட இருக்கிற தீய குணங்கள், கெட்ட குணங்கள் அத்தனை விட்டுறணும். நியமம் அப்படிங்கிறது நமக்கு தேவையானதை வச்சுக்கணும், நல்ல பழக்கங்களை கற்றுக்கணும்.
அடுத்தது ஆசனம். ஆசனம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடலுக்கு சின்ன சின்ன பயிற்சிகளை கொடுக்கறதுங்க, அவ்வளோதாங்க ஆசனம். இப்போ ஆசனம்னா நம்மளுக்கெல்லாம் தெரியும். இப்போ இன்னைக்கு ஆசனம் அப்படிங்கிறது நிறைய உடம்பெல்லாம் அப்படி வளைக்கிறாங்க, இப்படி வளைக்கிறாங்க. அப்போ ஆசனம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா ஃபஸ்ட்டு நம்ம உட்காரக்கூடியதை பார்த்தீங்கன்னா ஒரு சுகாசனம். நம்ம சாதாரண சமணம் போட்டு உட்காரம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஒரு ஆசனங்க. சமணம் போட்டு உட்காந்து முதுகு தண்டு நேராக உட்காந்தோம்னா அதுவே ஒரு ஆசனம். நமக்கு அதுவே அதுக்கு பேர் சுகாசனமா, நமக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது. நினச்சி பாருங்க, நாம் இன்னும் அப்படி அதாவது இன்னும் நிறைய ஆசனங்கள் இருக்குது, அதையெல்லாம் நம்ம எப்படி செய்ய முடியும்? அப்போ இயமத்தையும் நியமத்தையும் சரியாக கடைபிடித்தால் ஆசனம் கைகூடும். அழகாக ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு அஷ்டாங்க யோகத்தில் வச்சுருக்காங்க. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத குணங்களை எல்லாம் நீக்கி தேவையானதை ஃபாலோ பண்ண என்ன ஆகுதுங்க, அந்த இந்திரிய ஒழுக்கங்கள் வந்துடும். அப்போ இந்திரியங்கள் ஒழுக்கம் வர வர நமக்கு ஆசனம் கைகூடும். ஓகேங்களா? அதுக்கு முயற்சி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம். பிராணாயாமம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, மூச்சு பயிற்சி தான். இப்போ நாடி சுற்றி செய்கிறோம் பார்த்தீங்களா, என்ன பண்ணுறேங்க, அந்த மூச்சு காற்றை ஒழுங்கு பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி தான். இது இடகலை, இது அப்பா மூச்சுன்னு சொல்லுவாங்க, இது அம்மா மூச்சு. அப்போ நம்ம மூச்சு எப்பவுமே இதில் கொஞ்ச நேரம் வந்துட்டு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட செகண்ட், அதில் குறிப்பிட்ட செகண்ட் வந்துட்டு இருக்கும். இந்த 2 நாசியில் வரக்கூடிய மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தினால் நம்மளுடைய சுழுமுனை நாடி ஓப்பன் ஆகுமா? அப்படி சுழுமுனை நாடி ஓப்பன் ஆச்சுன்னா தியானம் செட் ஆகும். இதை பிராணாயாமம். அதனால தான் தவத்திற்கு முன்னாடி நாடி சுற்றி வச்சாங்க நமக்கெல்லாம். நாடி சுற்றி ஒரு பெரிய தவங்க. ஏன்னா அந்த பிராணாயாமம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதுவே நம்ம தொடர்ந்து ஒரு 18 முறை தொடர்ந்து இப்படி செஞ்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய மனம் என்னாங்க, அந்த மூச்சுக்காற்றோட அளவு குறையும். மூச்சுக்காற்றோட அளவு குறைய 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 மனதோட வேகம் குறையும். மூச்சோட வேகத்திற்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு. அதனால நம்ம உடற்பயிற்சியில் என்ன பண்ணுறோம், மூச்சை கவனிச்சுக்கிட்டே மனதை கவனிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ பிராணாயாமம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மூச்சு பயிற்சி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் அப்படிங்கிறது நம்ம மனம் தான். எப்போ பார்த்தாலும் வெளியில் போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெளியில் இருக்கிற மனதையெல்லாம் அப்படியே என்ன பண்ணுறோம், ஒரு முகமும் உள் கொண்டு வரோம். புறத்தே இருந்து கொஞ்சம் அப்படியே உள்ளே வந்துக்கிறோம். இப்போ நம்ம இங்கே தியானத்தில் உட்காரோம், இங்கே வந்தோன்னா இன்னும் வீட்டையே நினச்சிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, வீட்டை தான் நினைக்கும், மனசு அங்கே ஓடும். நைட்டு சாப்பிட்ற என்ன டிஃபன் செய்யணும்னா அங்கே ஓடிடும், நாளைக்கு என்ன பண்ணலாங்கிறது அங்கே ஓடும். இந்த வெளி உலகத்திலிருந்து இந்த மனதை என்ன பண்ணணும், கொஞ்சம் அப்படியே உள்ளே கொண்டு வரணும். இந்த வெளி உலகத்திலிருந்து அப்படியே மனதை கொஞ்சம் உள்ளே கொண்டு வரணும். அதுதான் பிரத்யாகாரா. அடுத்து பார்த்தீங்கன்னா தாரணை. ஏதோ ஒரு புள்ளியில் உட்காந்து கவனிக்கிறதுங்க. தாரணை அப்படின்னா